ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவிற்கு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் வரவேற்பு அளித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுவது, ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துதல் மசோதா கடந்த 24ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் ஏக மனதாக நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்ட நிலையில் உடனடியாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டு சட்டம் அமலுக்கு வந்திருப்பது வரவேற்கத்தக்கது. அக்டோபர் 19ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்ற தமிழக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்பியதால் மசோதா காலாவதியான நிலையில் மீண்டும் சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டுமென அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி உட்பட பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்திய நிலையில் தற்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டு அமல்படுத்தியதில் தடை செய்யப்பட வேண்டிய ஆன்லைன் விளையாட்டுகளை காவல்துறையினர் பட்டியலிட்டு வருகின்றனர். இந்திய அரசியலமைப்பு 7வது அட்டவணையின் கீழ் பட்டியலிடப்பட்டிருக்கும் பந்தயம், சூதாட்ட விவகாரங்கள் மாநில அரசுக்கு இருக்கும் சட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி தடை சட்டம் பிறப்பிக்கப்பட்டாலும் நீதிமன்றங்கள் ஏற்கனவே ஆன்லைன் ரம்மியை அறிவுபூர்வமான விளையாட்டு என பதிவு செய்ததை கவனத்தில் கொண்டு சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டும். மேலும் தமிழ்நாட்டில் தடை என்ற போதிலும் பிற மாநிலங்களின் பெயர்களில் பதிவு செய்த ஆன்லைன் சூதாட்ட விளையாடும் சாத்தியக்கூறுகள் இருப்பதை சிந்தித்து இந்தியா முழுவதும் பந்தயம் வைத்து பணம் செலுத்தி விளையாடும் அனைத்து வித ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை தடை செய்வதற்கு மாநில அரசும் மத்திய அரசும் முயற்சிக்க வேண்டும் என அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி நிறுவனர் சரத்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் ஒரு பிரதிநிதி, அவர் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல இருக்கிறார். நடுநிலையா இருக்கணும். ஜனாதிபதி எப்படி நடுநிலையா இருக்கணும், அதே போன்று ஆளுநர் நடுநிலையா இருக்கணும். ஆனா இங்க இவங்களை சார்ந்த அரசியல், அவங்க சார்ந்த அரசியல், அவருக்கு ஏற்ற கொள்கையெல்லாம் பேசக்கூடாதுங்க. அதோட முக்கிய பிரச்சனை இன்னைக்கு ஆன்லைன் கேம்பிளிங். இந்த ஆன்லைன் கேம்பிளிங் சட்டம் 2வது முறையாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டு கிட்டத்தட்ட 3 வாரங்கள் ஆகின்றன. இந்த 3 வாரத்தில் ஆளுநர் அவர்கள் இன்னும் கையெழுத்து போடாமல் இருக்கிறார். இந்த இடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா 19 பேர் இறந்துருக்கிறாங்க இந்த ஆளுநர்னால. இதை விட்டுட்டு மற்றதெல்லாம் தேவையான பேச்செல்லாம் பேசக்கூடாது. அதாவது ஒரு கவனமாக பேசணும் ஆளுநர் அவர்கள். இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் ஆன்லைன் ரம்மி மசோதாவை அதை தடை செய்ய வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் தமாகவை பொறுத்தவரையிலே அது வரவேற்கத்தக்கது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்திலே இத்தகைய தாமதமும் கூடாது என்பதுதான் எங்களுடைய உறுதியான கருத்து என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன்.